அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையல் இன்னைக்கு கத்திரிக்காய் வச்சு ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் தொட்டுக்கலாம், அடைக்கும் தொட்டுக்கலாம். நம்ம வந்து கத்திரிக்காய் வச்சு பொரியல் பண்ணியிருப்போம், சாம்பார் பண்ணியிருப்போம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணியிருப்போம். இன்றைக்கி நான் வந்து பச்சடி பண்ண போகிறேன். பச்சடினாலே நம்ம உடனே என்ன பண்ணுவோம், சுட்டு தான் பண்ணுவோம். இதை மாதிரி கத்திரிக்காய் சின்ன சின்னதாக இருக்கும்போது சுடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கத்திரிக்காயில் ஓட்டை இல்லாத கத்திரிக்காயை எடுத்து அது மேலே எண்ணெய் பூசி இட்லி தட்டில் வச்சு 10 நிமிஷம் வேக விட போகிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு தோல் சுருங்கியிருக்கு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு கத்தியை வச்சு நம்ம குத்தி பார்க்கும்போது கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுப்போம். நிறைய பேர் வந்து கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க. இதோட தோல் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவே எடுக்க வந்துடும். இப்போ தோலெல்லாம் உரிச்சுக்கலாம். அதை மாதிரி கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கத்திரிக்காய் வந்து இதை மாதிரி ரைத்தா மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை மாதிரி தோலை உரிச்சிட்டு உள்ளே வந்து ஏதாவது இருக்கா, பூச்சி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துப்போம். நம்ம ஏற்கனவே செக் பண்ணிட்டு தான் வேக வச்சோம், இருந்தாலும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இதை மாதிரி எல்லா கத்திரிக்காயோட தோலையும் உரிச்சிட்டு நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ரைத்தா மாதிரி பிடிக்காதவங்க சட்னி மாதிரி கூட அரைச்சிக்கலாம். வத்தல் மிளகா, காஞ்ச வத்தல் மிளகா, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், புளி இதெல்லாம் வச்சு அரைச்சோம்னா சட்னி, இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டத்துக்கு தொட்டுக்கிற சட்னி ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் இதை வந்து பொடியாக கட் பண்ணுறேன். கத்திரிக்காயை, இந்த வெந்த கத்திரிக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணுறேன். நம்ம வேணும்னா கையால் கூட மசிச்சு விட்டுக்கலாம். கத்திரிக்காயை நல்லா பொடியாக நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது இதுக்கு இந்த சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துப்போம். இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிப்போம். வெங்காயங்கிறது உங்களோட விருப்பம் தான். நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அதிகமாக வேணால் அதிகமாக, கம்மியாக வேணால் கம்மியாக. இப்போ கட் பண்ண பொடியாக கட் பண்ண வெந்த தக்காளியை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டுப்போம். ரைத்தாக்கு தேவையான அளவு உப்பு, உங்கள் ப்ரிஃபரன்ஸ்னால் அதிகமாக வேணால் அதிகமாக, கம்மியாக வேணால் கம்மியாக. நான் வந்து தயிர் சேர்க்குறேன் இன்றைக்கி. தயிர் பிடிச்சவங்க தயிர் சேர்த்துக்கலாம், இல்லைனா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதில் இந்த கத்திரிக்காயில் வந்து ஒரு கடுப்பு மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது, அதுக்காக தான் இந்த புளிப்பை சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த கடுப்புத்தன்மை இருக்காது. இதோட நான் இப்போ கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுக்கலாம். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானோடனே இதில் கடுகு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதோட ஒரு வத்தல் மிளகாய் சேர்க்குறேன். வத்தல் மிளகாய் வேணான்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா செவந்தோடனே இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சடியில் சேர்த்துருவோம். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கு, அடைக்கு ஸ்பெஷலாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரைத்தா பச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.